அனைவருக்கும் காலை வணக்கம். ஆண்டார் அருளிய திருப்பாவையின் 12ஆம் பாசுரத்தை நாம் காணலாம். கனைத்திலாங் கட்டெருமை கன்றுக்கு இறங்கி நனைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை விழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திராய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லாய் தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இதனுடைய பொருள், பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றன. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனியங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராம அவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகின்றோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம்? அடுத்ததாக மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவையின் 12ஆம் பாடலை காணலாம். ஆர்த்த பிறவி துயர்கேட நம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல்தில்லை சிற்றம்பலத்து தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டற்ப புத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீரடலோர் என்பாவாய். இந்த பாடலுடைய பொருள், தோழியரே, இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான். அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்களை ஒளி எழுப்பவும் இடுப்பிலுள்ள அணிகலன்கள் பெரும் ஒளி எழுப்பவும் பூக்களை உடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வும். அதாவது பாட்டுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, இறைவன் தான் ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன். இது எல்லாருக்கும் தெரியும். அவனை புரிந்து கொள்ளாம தான் என்ற அகங்காரத்தோடு திரிபவர்களே உலகில் அதிகம். அப்போ உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்துக்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு இறைவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதை இந்த பாடல் உணர்த்தக்கூடிய கருத்தாக இருக்குது. நன்றி, வணக்கம்.